வாங்க வாங்க. என்ன என்ன வாங்கிட்டு வரமா? ஓகே வா வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். நம்ம செல்லக்குட்டி பால் வாங்கிட்டு வந்துட்டா. குட் மார்னிங் சொல்லு. அடுப்பு சிம்ல வை. அது என்னது? உப்மா. கோதுமை ரவையில உப்புமா. காலையில கிச்சடி மாதிரி கிடையாது. கேரட்டு காய்கறிலாம் நல்லா போட்டு சூப்பரா ஒரு உப்புமா. கத்திரிக்கோல் எடுமா. கத்திரிக்கோல் எடுங்க. பால் கட் பண்ண கத்திரிக்கோல். கத்திரிக்கோல் கத்திரிக்கோல் எங்க இருக்கும்? அதோ இருக்கு பாரு. அதான் கத்திரிக்கோல். ஓகே, இப்போ வந்து நமக்கு இது பத்து அடுப்பு பத்த வை. வந்து பிளாக் டீ குடிச்சிட்டேன். இப்போ நித்யாக்காக தான் வச்சுருந்தேன். அதை ஆன் பண்ணு. வெரி குட். குட் கேர்ள். அடுத்து பால் கிண்ணடு. அது இல்லை, பால் அதில் ஊற்றி செய்வோம். பால் காய்ச்சது இது. குட் கேர்ள். அது ஃப்ரிட்ஜில் இருந்து தான் அதை தான் எடுத்துகிட்டு வந்தா அவள். நம்ம இப்போல்லாம் ஆக்டிங்லாம் பண்ண வேணாம், சொன்னால் அதாவது ஆக்ஷனில் சொல்ல வேணாம். பால் தயிர் எதை நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அதை அழகாக கொண்டு வந்துடுவோம். அது இன்றைக்கி அவங்க உப்புமா சிம்மில் வை. உப்புமா சிம்மில் வைம்மா. சரி ஊற்றிட்டு வை. பரவாயில்ல. ஆஃப் பண்ணிட்டியா? சரி ஓகே, பொறுமையாக ஊற்று. என்ன இன்னைக்கு சுட சுட அவங்க அப்பாவுக்கு காஃபி. என்னாச்சு நகமா? குட் குட். பற்ற வச்சு அடுப்பில் வை. யாருக்கெல்லாம் நிக்கீஸ் டீ போடுற காஃபி டீ இதெல்லாம் பிடிக்கும். நிக்கீஸ் டீக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ காஃபி குடிக்கிறதில்ல. நாங்கள்லாம் வெறும் பிளாக் டீயில் போட்டு லீவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா காலையிலேருந்து. என்ன சொல்ல, இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கொஞ்சம் அப்படியே வாங்க. எங்கள் ஊர் கிளைமேட்டை பாருங்கள். நைட்டெல்லாம் நல்லா மழை பெஞ்சி தண்ணி குளம் கட்டி கிடக்கு பாருங்க. அதனால தான் இவ குப்பாவளியில் போடு. ஒரே தண்ணி நல்லா இருக்கா. எல்லா மரங்களும் அப்படியே க்ரீனிஷ் ஆகிடுச்சு பாருங்க. ஆனால் போடக்கூடாது, யார் மேலேயாவது போயிடும். அதனால தான் இந்த அம்மா இப்போ லீவ் போட்டுடலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சூரியன் வந்துட்டாரு. சூரியன் வந்துகிட்டே இருக்காரு. ஆனால் மழை வரட்டமான்னு கேட்குது. நல்ல ஒரு கிளைமேட்டு இல்லை? சூப்பராக இருக்குல்ல? சிலி சிலின். ஆமாம், இங்கே பாருங்கள். இன்றைக்கி இன்னும் ஒரு சர்ப்ரைஸ். வா அப்படியே வா. நம்ம வீட்டு கார்டனில் அப்படியே பூத்து குலுங்குத பாருங்க. செல்லக்குட்டிக்கு இப்போல்லாம் பூவுக்கு பஞ்சமே இல்லை. பழக வேணாம், அப்படியே உட்காந்துக்கோ. என்ன ஒரு அழகாக இருக்கு பாருங்கள். வெல்வெட் ரோஸ், ஒயிட் ரோஸ். இன்னும் பெங்களூர் ரோஸ் எல்லாம் பூக்கல. பெங்களூரில் அது பாருங்க 7 days. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? சூப்பர் சூப்பர். ரோஜா பூ மாதிரியே இருக்கு நம்ம ரோஜா பூ. வெள்ளை கலர் ரோஸ் எதுமா? ஒயிட் ரோஸ். ஒயிட் இது. யோப்பா, சிலி 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 சிலின்னு அழகாக இருக்கு. நித்யா மாதிரியே இருக்கு. பளபளன்னு இருக்கு இல்லை? அது நல்லா படர்ந்து வந்துட்டு இருக்கு வெள்ளரிக்காய். இது இன்னும் ஒரு தடவை அந்த வெங்காயத்தாள்லாம் அறுவடை பண்ணிடலான்னு பார்க்குறோம். உனக்கு எந்த ரோஸ் வேணும்? எந்த ரோஸ் வேணும்? ஸோ என்ன ஒரு அழகு பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் நடக்குமான்னு நினச்சி பார்த்தோம். நினச்சி கூட பார்க்கல. எங்கள் வீட்டிலே இப்படி அழகாக பூலாம் பறிப்போம். வெயிலா? நல்லது தான் வெயில். வா, தக்காளி நல்லா கிருன்னு வளர்ந்துக்கிட்டு வருது பாருங்கள். செம்மையாக இருக்குது. அது மாதிரி பருப்பு கறியும் படருது. ஏந்திர வெயில், காலை வெயில் நல்லது தான் உடம்புக்கு. பரவாயில்ல, வா பறிச்சிக்கலாம். என்ன ஒரே ஒரு ஆட்டம் தான். உடனே ஒரு டெஸ்ட் பார்க்குறா பாருங்க. உப்புமாவை கையால் அம்மா எடுத்தாக்கா 10 அது கையை அலம்பணும். இப்படி தடவிக்கூடாது மேலே. நான் நிறைய தடவை உனக்கு சொல்லிட்டேன். சரியா? சொன்னால் அப்படியே திட்டினா மட்டும் கோவத்தை பார்த்தீங்களா? செய்வா, நான் போய் கையை அலம்பிட்டு வந்துடுவா. கொஞ்சம் அப்படியே உட்காந்துப்பா. அந்த சண்டைக்கு வரா பாருங்க. அதுக்கு தான் இவ்வளோ கொஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் தப்புன்னு தெரியும். ஆனால் நான் என்ன பண்ணுறது, அவ்வளோ பழக்கத்தை மாற்ற முடியல. வடிகட்டு. நல்லா இந்த குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம அதை கட்டுப்படுத்தி இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணோன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் காஃபி ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். என் தங்க குட்டி, என் பட்டு ரோஜா. ஏன்னா அவ்வளோ ஒரு முடிவை டக்குன்னு யாராலையும் எடுத்துட முடியாது. ரொம்ப ஊற்று அம்மா இருக்கு. ஊற்று பட்டுன்னு ஊற்று. நம்ம டக்குன்னு கொண்டு வரதுங்க முடியாது, பெரியவங்களாலே முடியாது. ஆனால் இப்போ பாருங்கள்
இப்போ 3 மாதமாகவே காஃபி குடிக்கிறது கிடையாது. அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறது. கீழே வை, கீழே வை, வச்சுட்டு பால் அடுப்பில் வை, நடுங்காது, தூக்கி வை அப்படியே. பிரியாவுக்கும் இதுதான் வேணுமா இன்னைக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா. உனக்கும் அதுதான். தொட்டுக்க வேணுமா? பார்த்தீங்களா, தொட்டுக்க வேணுமா? தொட்டுக்க வந்து மாங்காய் தொக்கு இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் இப்போ கொஞ்ச நாள் வெயிட் லாஸ்க்காக ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம். காலையில் குடிக்கிறதுக்கு வந்து நெச்சி ஸ்டிக்கி தயிர் போட்டு ராகி கூழ் ரெடி. பிரியாவும் எடுத்துன்னு போயிட்டா. மற்றபடி மத்தியானம் எனக்கு எல்லாம் ரெடி ஆகிடுத்து. இது உப்புமா மூடி வைமா. இனி நாங்கள் டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்றைக்கி காலை பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்திருக்கும். நித்திஷ் டீயோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா டெய்லி பரபரன்னு நான் அவள் சேர்ந்து தான் செய்வோம். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணதுனால தான் அவளால் பட்டினி எல்லாம் செய்ய முடிஞ்சுது. என்னடா என்னம்மா, தொண்டை வலிக்குதா? சரியாக போய்டும். அதான் டீ குடி. என்ன சரி, மழை நல்ல நைட்டு, அதான் பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சு இனி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இனி இவங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இடுப்பில் வலிக்குதாடா? இந்த படி ஏறி இறங்குது பிள்ளைக்கு முடிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும் தான். ஓகேவா? இந்த நீ குளிச்சுட்டு ரெடியா? ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு, பாய் சொல்லு. தேங்க்ஸ். ஸ்கூலுக்கு போகணும். நீ சொன்ன பற்றி கேட்க மாட்டேன், அதான் சண்டை போடுறோம் அவங்ககிட்ட. பயமா இருக்கா? அது உனக்கு கொஞ்சிக்கிட்டே வளர்த்தாச்சா? இனி பேசினாலே அவளுக்கு பயமாக தான் இருக்குது. நீ சொன்ன பிச்சு கேட்குறியா? கடைக்கா படிக்க போகணும். அடி வெள்ளை கட்டி நீ படிக்க தாண்டி போகணும் தங்கமே. முட்டாயா? அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. கடைக்கெல்லாம் போகக்கூடாது. அங்கே எல்லாம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் முட்டாய் வாங்கி சாப்பிட்றாங்களாம், அவளுக்கும் வேணுமா? சரி இந்தா டீ குடிப்போம், குடிச்சிட்டு அப்பா காஃபி எடுத்துகிட்டு போ. பாய். சிரிச்சுக்கிட்டே இரு. அழவே கூடாது நீ எக்காரணத்தை கொண்டும், சரியா? உன் கண்ணில் தண்ணி வரவே கூடாது. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷம். உன் முகத்தில் சந்தோஷம் போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. சரிடா தங்க, அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? நீ முட்டாயெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒல்லி ஆகிட்டு வரல அழகா. எதுவுமே சாப்பிடக்கூடாது. அம்மா எது வேணாலும் அம்மா தான் செஞ்சு தருவேன். ஓகே சரி பாய். மிளகா பச்சி பார்த்தீங்களா? மிளகா பச்சி வேணுமா, வாழைக்காய் பச்சி வேணுமா? சரிடா தங்க, ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.